ஈஸ்வரி பிளான் படியே சேதுக்கும் ராஜாங்கத்துக்கும் பயங்கரமாக சண்டை ஏற்பட்டுச்சு. இனிமே ராஜாங்கம் சேது பேசிக்க போகிறது கிடையாது. சொல்லப்போனால் ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் இருந்த அப்பா மகன் உறவே அறுந்து போச்சு. செத்தா கூட என் மூத்தில் முடிக்காத, உன்ன மாதிரி ஒரு புள்ள எனக்கு இருக்கிறதுக்கு நான் செத்துட்டு நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் பேசிட்டாரு. அதில் உடஞ்சி போன நம்ம சேது இனிமேல் அப்பா தானே ஏற்றுக்க போகிறது கிடையாது. அப்பா மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கை மரியாதை வச்சுருந்தோம், ஆனால் அதெல்லாம் நம்ம கெடுத்துக்கிட்டோம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த தமிழ்ச்செல்வி தான். தமிழ்ச்செல்வி மேலே வச்சிருந்த அன்பும் காதலும் என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் பண்ணது போய் தப்பு தான் சொல்லி சேது தன்னைத்தானே வருத்திக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற ஈஸ்வரிக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நாம் நினச்ச மாதிரியே இப்போது சேதுவையும் ராஜாங்கத்தையும் பிரிச்சுட்டோம். அடுத்ததாக இப்போது நாம் போஸை பழையபடி ராஜாங்கத்தோட சேர்த்து விடணும். சேர்த்து விட்டு ராஜாங்கத்துடைய அடுத்த வாரிசு அப்படின்னு போஸ் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போதைக்கு ஆசைப்பட்ட நீ பாட்டுக்கு என்னமோ வாரிசு இந்த வீட்டில் இருக்கிற சொத்தும் போஸ்க்கு கிடைக்கும். ராஜாங்கம்மா இந்த வீட்டை ஆள போகிறது நம்ம பையன் போஸ் தான் கேட்கல. ரொம்ப ஜாலியா இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. இதை இதோட விட்டக்கூடாது. எப்படியாவது அந்த ஹோட்டலையும் அடிச்சு காலி பண்ணிடணும். ஹோட்டலுக்கும் சீல் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தமிழ்ச்செல்வி குடும்பமும் நடத்துறதுக்கு வந்துருவாங்க. சாப்பிடவே வழியில இந்த குடும்பத்துக்கு ஹோட்டல் வந்தா முக்கியமா. அதுக்கப்புறம் இந்த தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் சண்டையை மூட்டிட்டு சேதுவே தான் அப்பா பிரிஞ்சு போனதுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி தான். நீ இந்த வீட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஏற்றி விட்டு இவனை கழுத்து பிடிச்சி சொல்லி தள்ளிடலாம். நாம பிளான் பண்ணது எல்லாமே பக்காவா நடந்துடும். அதுக்கு முதல்ல அந்த ஹோட்டலை இல்லாம அந்த ஹோட்டல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாரும் என்ன பண்றது அப்படின்னு பணம் மட்டும் கொடுத்தானா இல்ல அப்பதான் உடனே சாவித்திரி தாமரை கூட்டு பேசுறாங்க. ஏதாவது ஒன்று பண்ண சாவித்திரி அந்த ஹோட்டலை நம்ம சும்மா விடக்கூடாது. சேது ஆரம்பிச்ச ஹோட்டலு அதை சேதுவே அடிச்சு நொறுக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணணும். பண்ணிட்டோம்னா கண்டிப்பா செல்லப்பாண்டிக்கும் வசதிக்கும் சேது மேல இன்னும் கோவம் பயங்கரமா வரும். அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகும். அந்த பிரச்சனையை வச்சு தமிழ்ச்செல்வியை நாம இந்த வீட்டு கொடுத்துருக்கலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு ஈஸ்வரி திட்டத்தை போடுறாங்க. இந்த திட்டத்துக்கு தாமரையும் சாவித்திரியும் ஓகே, எப்படியோ எங்க கல்யாணம் சரிதான், எங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தாமரை கிளம்பின கதையா தாமரை குழந்தை மாதிரி பார்க்க பார்க்க ஒரு எப்படியாவது இந்த ஹோட்டலை ஏதாவது பண்றோம். அது காரணம் சேதுதான் சொல்லி செல்லப்பாண்டிக்கும் வசந்திக்கும் தெரிய வைக்கிறோம். அதனால கண்டிப்பா செல்லப்பாண்டியும் வசந்தியும் தமிழ்ச்செல்விட்ட பேசுவாங்க. தமிழ்ச்செல்வி ஏற்றி விடுவாங்க. தமிழ்ச்செல்வி போய் சேதுகிட்ட பேசுவாங்க. ஏன் இப்பெல்லாம் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தாண்டி என் அப்பா இன்னைக்கு பேசாம போயிட்டாரு, எல்லா பிரச்சனையும் காரணம் நீ வந்து என்ன கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் பயங்கரமா சண்டை வரும். அந்த சண்டையை பயன்படுத்தி நாம ராஜாங்கத்தை பேசிடுவோம். இந்த மாதிரி சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் பயங்கரமா சண்டை வந்துட்டே இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தமிழ்ச்செல்வி தான். அவன் இந்த வீட்டுல வந்தால்தான் ஒரு பிரச்சனையே காரணம். அவளை இந்த வீட்டுல துரத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சேது மாறிடுவான். அதுக்கப்புறம் நாம தெரியாம தாமரைக்கே சேது பழம் வச்சிடலாம். அப்படின்னா கண்டிப்பா சேது பழையபடி மாறிடுவாரு. தாமரையில் சரி பண்ணிடுவாங்க. வீட்டில் பழையபடி அந்த பிரச்சனை நம்ம நல்லபடியாக வாழலாம்னு சொல்லி மாமாவை கன்வின்ஸ் பண்ணலாம் ஈஸியாக சொல்கிறாங்க. அதுக்கு தாமரைக்கு ஒரு சந்தோஷம் தாங்கலை. சூப்பர் ஈஸியாக சொல்ற மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. உடனே தாமரை ஆரம்பத்துக்கு கால் பண்ணுறாங்க. நீ 2 பேரும் அழைச்சிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு செய்ய மாட்டான், அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு பிரச்சனை பண்ண மாட்டான். இது மாதிரி சேதையா தான் அந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டாங்க. அவங்க தான் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு செய்யணும்னு சொல்லி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி சேது பேர் டேமேஜ் ஆக்கிடு. அதனால அந்த ஹோட்டலில் அடிச்சு நோக்குங்க. சேதுதான் காரணம் சொல்லி சண்டைக்கு வரணும். அவர் சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சேது மாமா அந்த செல்லப்பாண்டியை அடிப்பாரு. இதனால தமிழ்ச்செல்விக்கும் சேது மாமாவுக்கும் சண்டை வரும். அப்படியே சண்டை ஒண்ணு போதும். நாம அதை பார்த்தாங்க எல்லாருமே சேதுக்கு அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி பிரச்சனை பண்றாரு. இது மட்டும் தான் பண்ணிருக்கீங்க ஹோட்டல்ல சாப்பாடு சரியில்லை அப்படின்னு கேட்டு சேது எல்லாரும் அப்படின்னு பிரச்சனை பண்றாரு. அப்படி எல்லாரும் கிளம்பி போறாங்க. என்ன சொல்றீங்க? சேது சாப்பாடு நல்லா தான் இருக்கு. தமிழ்ச்செல்வி பார்த்து சாப்பாடே ஆத்திரம் முடியாது. யார சொன்னவங்களுக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் நீ தான் அனுப்பிச்சுட்டாங்க. வாழ்க்கையில தேவதை மாதிரி நினைச்சீங்க. ஆனா உன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி உணர்வு போச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. தமிழை பார்த்து செல்லப்பாண்டி நேரா சேது அடிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே தமிழ் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியே வெளியில போய் உட்காந்து ஈஸ்வரிக்கும் யாரு போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹோட்டல் வச்சு கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து என்னடியே திமிரா பேச சொல்லி செல்லப்பாண்டியை சேது சண்டை நடந்திருக்கு. இதுல 2 பேரும் திரும்ப பேசி சமாளிடணும்னு நினைச்சேன். செல்லப்பாண்டி கால் பண்ணி நம்ம சொல்றாங்க. இந்த மாதிரி சேது அப்படியே ஆளுங்களை அனுப்பிச்சு விட்டு ஹோட்டல்லையே ஒண்ணு இல்லாம அடிச்சு நொறுக்கிட்டாருமா, நம்ம பழையபடி நடுத்தருக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்வி நேரா போய் சேதுகிட்ட பேசுறாங்க. ஏன் இப்பெல்லாம் பண்ணின்னு கேட்க வாய மூடி, ஒன்னால வந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனை காரணம் நீ பார்த்த கீழ்கட்ட வேலை தான் இன்னைக்கு நான் எங்க அப்பா வேலை தான் நிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லி சேது தமிழ்ச்செல்வியா அடிக்க போறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கல. இது ஒண்ணு போதுமே அப்படின்னு சொல்லி இதை போய் ராஜாங்க மாமாட்ட சொல்ல நினைக்கிறாங்க ஈஸ்வரி. இதை வச்சு கண்டிப்பா சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் பிரிச்சுலான்னு பிளான் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா சேது தமிழ்ச்செல்வியை புரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டத்துல இருந்து வெளியில வந்து தமிழ்ச்செல்வியை காப்பாரா இல்ல சேது அவசரப்பட்டு தமிழ்ச்செல்வியை அடிச்சு வீட்டோட துரத்துவாரா, இன்னும் நடக்க போதும் அப்படிங்கிறத கண்டிப்பா பொறுத்து பார்க்கலாம்.